ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டீ கடை ஸ்டைல் குட்டி போண்டா அப்புறமா கட்டி சட்னி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குட்டி போண்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு ஈஸியான ரெசிப்பியாகவும் இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ரெசிப்பிங்க. நாங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுல் எடுத்துகிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவுனா இடியாப்ப மாவு, புட்டு மாவு எதெல்லாம் எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் பல்லாரியையும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மல்லி இலை, கருவேப்பிலை ரெண்டையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறமா இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்க்கணுங்க. தயிர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் சேர்ந்து வர மாதிரி நல்லா நம்ம கையை வச்சே மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பல்லாரி, மிளகா, நம்ம போட்ட மல்லி இலை எல்லாமே மாவு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி வரும்போது போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்படி தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தாங்க சேர்க்கணும். நம்ம நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி ஆகிடும் போண்டா மாவில். அப்படி நிறையா ஆயிடுச்சுன்னா ஆயில் குடிக்கும். அப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஆயில் குடித்தா ஆயிலும் வேஸ்ட் ஆகும், உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். போண்டா பதத்துக்கு வர மாதிரி பிசையணுங்க. போண்டா பதம் எதுனா இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மெதுவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கல. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது தாங்க போண்டா பதம். நல்லா வந்திருக்கு மாவு. டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குட்டி குட்டியாக போடுறதுனால நல்லாயிருக்கும். 10 சாப்பிட்டா கூட பத்தாது நம்மளுக்கு, அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து ஆயிலில் போட்டு பாருங்கள். டக்குன்னு மேலே வந்துடும். மேலே வந்துடுச்சுன்னா ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு குட்டி குட்டி போண்டாவாக உள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. குட்டி குட்டியாக இருக்கும்போது பசங்களுக்கு பார்க்கவே நல்லா பிடிக்கும், அதனால் எடுத்து சாப்பிடுவாங்க. குட்டி குட்டி பாலாக போட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒன் சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு எடுத்து வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டான ரெசிப்பிங்க. எங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. மாவு கொஞ்சமாக இருந்த மாதிரி இருக்கலாம், அதனால் 4 to 5 பேட்ச்கிட்ட வருங்க. நல்லா நிறைய இருக்கும் போண்டா. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. நம்ம இதை ஒரு பேனில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துடலாம். ஆயில் ஹீட் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம அடுப்பை கொஞ்சம் கூட கூட்டி வச்சுட்டு அப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறமா குறைச்சிக்கலாம். பிஃபோர் மேரேஜ் எனக்கு சமையல் அவ்வளோவா தெரியாதுன்னா சுத்தமாக தெரியாதுன்னு தான் சொல்லணும். சப்பாத்தி மட்டும் போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அப்படியே இருக்கல. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நான் ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேட்டு தாங்க சமையல் கற்றுக்கிட்டேன். என்னோடய அம்மா, பெரியம்மா, அக்கா, அத்தை, சித்தி, பாட்டி அப்படி எல்லாருக்கிட்டேயுமே கேட்பேங்க. கேட்டு தான் நான் சமையல் கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தேன். பட் முன்ன பின்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறதுக்காகவே நான் திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பேங்க. பார்த்து தான் நான் இந்த அளவுக்கு குக்கிங் கற்றுக்கிட்டேன். இப்போ ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்கேன். என் பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு அப்புறமா என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ என்னோடய குக்கிங் பிடிக்குது. நான் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டேன். அதாங்க, நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு தெரியலைனா கூட நம்ம மற்றவங்கள
கேட்டு மற்றவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளாலேயும் நல்லா குக்கிங் பண்ண முடியும். இப்போ நம்ம கட்டி சட்னி அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு குட்டி சைஸ் இஞ்சி, அப்புறமா 2 கருவேப்பிலையை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய். வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே உள்ளி சேர்த்துக்கலாங்க. உள்ளி கொஞ்சம் நான் கரிகிற அளவுக்கு சட்னிக்கு எப்போவுமே வேக விடுவேங்க. எனக்கு அப்படி இருந்தால் நல்லா பிடிக்கும். கடித்து சாப்பிடும்போது நல்லா தெரியும். கொஞ்சம் கறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தாளித்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இதுக்கு போண்டாக்கு வச்சு சாப்பிட்றோம், கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போண்டா எடுத்து வச்சு நம்மளோட சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள் போண்டா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குயிக்கான சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.